வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட RSRM மகப்பேறு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் ஐ.டி. மூர்த்தி புதியதாக கட்டப்பட்டுள்ள மழைநீர் கால்வாய் பாதைகள் சரிவர வேலை செய்கிறதா என்று அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மற்றும் புதியதாக கட்டப்பட்டு வரும் 300 படுக்கையறைகள் கொண்ட கட்டிடத்தையும் ஆய்வு செய்தார். அப்பணிகளை விரைவில் முடித்து தருமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது RSRM மருத்துவ கண்காணிப்பாளர் சாந்தி இளங்கோ அவர்களும் 52வது வட்ட மாமன்ற உறுப்பினர் கீதா சுரேஷ், ராயபுரம் மேற்கு பகுதி செயலாளர் வ.பே. சுரேஷ், மண்டலம் 5 அதிகாரி ஃபரிதா பானு, A2 பிரபுதாஸ், AE நவீன், சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், திமுகவினர், வட்ட செயலாளர்கள், மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாதந்தோறும் 1200 கர்ப்பிணி பெண்களுக்கு கிட்டத்தட்ட 70% சுகப்பிரசவமும் 30% சிசேரியன் டெலிவரியும் பார்க்கக்கூடிய இந்த மகப்பேறு மருத்துவமனையில் 49 வார்டு எண் 49ஓட மழை நீரும் வார்டு எண் 51ஓட மழை நீரும் இந்த கட்டடத்தினுடைய அடியில் பாதாள சுரங்கத்தின் வழியாக மெயின் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருந்தது. அந்த நிலைமையை மாற்றி இன்றைய தினம் அதை மேலேயே, அதாவது கட்டடத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் மேலேயே தனி லைன் போட்டு, புதுசாக ஒரு லைன் போட்டு தனியாக கொண்டு அண்ணா பூங்காவில் அந்த மழைநீர் இது பண்ணுற இடத்துல மோட்ரு போட்டு 2 பாயிண்ட்டு அங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கழிவு நீர் வேறு பாதையில் போகிற மாதிரியும், வெளியிலேருந்து வரக்கூடிய மழை நீர் இந்த ஆஸ்பத்திரிக்கு எந்த பாதகம் இல்லாமலும் நடக்கிற மாதிரி நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனை பேரில் மிக சிறப்பாக இந்த பணிகள் இன்றைக்கி முடிஞ்சிருக்குது. அந்த முடிந்ததை இன்றைய தினம் சரியாக முடிஞ்சிருக்கா, கரெக்டாக முடிஞ்சிருக்கான்றதை ஆய்வு செய்திருக்கிறோம். பணிகள் சிறப்பாக அது முடிஞ்சிருக்கு. அதே போல் நம்ம வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கூட ஒரு 93 கோடி ரூபாயில் புதிதாக நம்முடைய RSRM மருத்துவமனையில் ஒரு புதிய கட்டிடம் விரைவில் தொடங்க இருக்கிறது. நம்முடைய அதற்கான வேலைகள் எல்லாம் துரிதகதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆஸ்பத்திரிக்கு என்னென்ன மாற்று திட்டங்கள் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் இன்றைய தினம் விவாதிக்கப்பட்டு, அதே போல் விரைவில் திறக்கப்பட இருக்கக்கூடிய அண்ணா பூங்கா, அந்த அண்ணா பூங்கா இன்றைய தினம் ஜோனல் ஆஃபீஸரு, மாமன்ற உறுப்பினர், பகுதி கழக செயலாளர்கள், A2 AE எல்லாரும் ஆய்வு செய்து, சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய முன்னிலையில் எல்லாம் ஆய்வு செய்து திறப்பதற்கு ஏதுவாக எல்லாம் அமைந்துள்ளதா என்பதை இன்றைய தினம் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இப்போ 6 மாடி கட்டடம், ஒரு 300 படுக்கையோட புதிய கட்டிடம் ஒன்று 300 படுக்கையோடு கட்டப்பட்டு முடியும் தருவாயில் உள்ளது. பெரும்பாலும் முதல்வரும் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் முடிவு செய்து விரைவில் இந்த கட்டடம் திறப்பதற்கான அந்த தேதியை அறிவிப்பார்கள்.